Right. So wish you happy Deepavali. தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு மார்னிங் வீட்டை நிற்கிறதால ஸோ இந்த பேப்பரை செய்து போடுவோம் அப்படின்னு வச்சுட்டு சரி இதுல கொஞ்சம் கேள்வியே இப்ப செய்து போடுறேன். ஸோ மற்றது நான் கிளாஸ்ல செய்து விட்டுட்டு டியூஷன் கிளாஸ் பிள்ளைகளுக்கு செய்து விடுங்க. ஸோ அந்த வீடியோவை நான் பிறகு அப்லோட் பண்ண மிச்ச கேள்வி இதுல உள்ள கேள்வி மிச்ச கேள்வி ஸோ அதில் அப்லோட் பண்ணேன். ஓகே. ஸோ அதுல இப்ப விஷயம் பண்ணிட்டு கிளாஸையும் செய்து விடுவோம் அப்படின்றதுக்காண்டி இப்ப இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு கேள்வி செய்து அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே ரைட். ஸோ இப்ப பாருங்க. ஸோ முதலாம் கேள்வியே பாருங்க. என்னவா V7 K rho to the power A into P to the power B என காட்டப்படும் சமன்பாட்டு V என்பது வேகம், ரோ என்பது அடர்த்தி மற்றும் P அமுக்கமாகும். K பரிமாணமற்ற மாறிலி ஆகும். A, B யின் பெருமானங்கள். இப்ப இந்த A இன் B பெருமானம் இப்ப உங்களுக்கு தெரியும். அடர்த்திக்கும் அமுக்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? V7 root of gamma P over rho. இதற்கு சமன்பாடு V7 root of gamma P over rho. gamma கிளை இல்ல, அப்ப P over rho. அப்ப என்ன? root என்ன அறியாம இருக்கு, ஏயும் அறியாம இருக்கு. அப்ப இது மேல வந்து so gamma to the power half, P to the power half, rho to the power half. அப்ப P அறியாம இருக்கு, அப்ப V7 அறை. So rho அறியாம இருக்கு, மேல வந்து rho சய அறியாம இருக்கு, அப்ப A7 சய அறை. அப்ப A இந்த பெருமதி சய அறை, B இந்த பெருமதி அறை. அப்ப எத்தனாவது விடை? முதலாவது விடை. ஓகே. நீங்க பரிமாணத்தை சமப்படுத்தி செய்யப்படுங்கன்னா சிக்க எப்படி செய்யறதா? ஓகே. சோ ரெண்டாவது கேள்வி பாருங்க. என்னவா? ஓய்வில் இருந்து இயங்க தொடங்கும் ஒரு பொருள் நேர்கோட்டு பாதை ஒன்றில் என் செகண்டுக்கு மாறா ஆர்முடுகளுடன் இயங்குகின்றது. என் செகண்டுக்கு பிறகு பொருளின் வேகம் V ஆக இருந்தால் கடைசி 2 செகண்ட்களில் பயணித்த தூரம் பின்வரும் என்று என்னவாம்? ஓய்வில் இருந்து இயங்க தொடங்கும் பொருள் நேர்கோட்டு பாதை ஒன்றில் என் செகண்டுக்கு மாறா ஆர்முடுகளோடு இயங்குது. இப்ப நான் இதை VT கிராஃப்ல செய்யவா? ஓய்வில் இருந்து என் செகண்டுக்கு இயங்குது. இவர் இப்ப என்ன சொல்றார்? என் செகண்டுக்கு பிறகு பொருளின் வேகம் V ஆமா. இப்ப கடைசி 2 செகண்டில் அது பயணித்த தூரம், கடைசி 2 செகண்ட் N-2 இந்த தூரம் என்னதான் கேள்வி. இந்த பரப்பு வேணும். இதுக்கு இப்ப ஆர்முடுகள் என்ன சொல்லுங்க பாப்போம். என் செகண்ட்ல V அல்ல, இது இந்த ஆர்முடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா V ஓவர் N. என் செகண்ட்ல V கூடினது, அப்ப ஒரு செகண்ட்ல V ஓவர் N. அப்ப N-2 செகண்ட்ல வேகம் என்ன? ஆர்முடுகளை நேரத்தால பெருக்கி விடுவீங்களா? அப்ப V by N into N-2 அது இந்த வேகம். இப்ப இந்த பரப்பு தான் வேணும் எனக்கு. 2 செகண்ட்ல போனது. அப்ப S-man அரை தர சமாந்தர பக்கங்களை கூடுதுவா. இது V, இது இவர் V சக N-2 V over N into செங்குதியரம் வந்து 2. இப்ப இந்த 2 போயிடும். இங்க போமா சேர்த்துடுங்க. சோ V எப்போது எடுப்போம்? கீழே N போமாசு N into. சோ இங்க N plus N-2. அப்ப என்ன வரும்? 2N-2. 2 வழியா எடுத்துடுங்க. 2 வழியால் எடுத்து விட்டா 2 into V N-1 over. அப்ப எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். இதுல இந்த வேகம் போடுறதா காணும். சரியா போடுறீங்கன்னா சரி. என்னது? என் செகண்ட் V வேகம் ஆர்முடுகள் என்ன? V by N. படிக்கணும் இல்லை. சோ V by N. ஒரு செகண்ட்ல V by N என்ன? N-2 செகண்ட்ல என்ன? V by N into N-2 வேகம் தர ஆர்முடுகள் தர நேரம் ஓய்வுல இருந்து வர்றவன் எந்த பேரை கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். மூணாவது பாரு.
1 கிலோமீட்டர் அகலமான ஒரு ஆற்றில் மிக குறுகிய பாதையில் படகு கிடக்கின்றது. ஓய்வான நீரில் படகின் வேகம் 5 ஆகும். படகு ஆற்றை கடக்கெடுக்கும் நேரம் 15 நிமிடங்கள். ஆற்று நீரின் வேகம். இப்ப மிக குறுகிய பாதையில கிடக்க போறார். என்ன செங்குத்தா கிடக்கணும். அப்ப விளைவுல செங்குத்தா போயிருக்காருண்டா இப்ப என்ன செய்யணும்? இப்படி நீந்தினாருண்டா என்னது நிலையான நீரில் பிறந்த போது 5 தான் இப்படி படகு செலுத்தினாருண்டா படகு இங்க கொண்டே விட இவர் விளைவுல எப்படி போயிருக்காரு. இப்ப ஆத்தின் அகலம் பார்த்தா 1 கிலோமீட்டர். கடற்கரை எவ்வளவு நேரம் எடுத்தது? 15 நிமிஷமா. உங்களுக்கு இந்த வேகத்தை கண்டுபிடிக்கலாம். எப்படி காணுவீங்கள்? சுவீசமன் தூரத்துங்கள் நேரம் தானே 1 கிலோமீட்டர். இது 15×60 நிமிடத்தில் இது 4 கிலோமீட்டர் பவர். இது 4, இது 5 எவ்வளவு? 3. அதுதான் என்ன ஆத்தின வேகம். ஆற்றின வேகம் என்ன? 3 கிலோமீட்டர் பவர். எத்தனை விட 3வது. ஓகே, இது என்ன செங்குத்தா கிடக்குங்க. மிக குறுகிய மிக குறுகிய தூரம் என்று இப்படி கிடக்கிறது. இப்படி போறார். மிக குறுகிய நேரம் என்ன நடக்கும்? செங்குத்தா நீந்த வலிக்கிடுவார், வேற இடத்துல போய் சேருவார். அதை ஞாபகம் கொள்ளுங்க. சோ மிக குறுகிய நேரத்துல கிடக்கணும் என்றா இவர் செங்குத்தா நீந்துவார். ஆனா பிள்ளைகளை இங்க போய் சேருவார். செங்குத்தா நீந்த வழி கிடைகள் என்னையும் மிக குறுகிய நேரத்துல போவார். ஓகே, அடுத்தது எல்நீளம் உள்ள 3 ஒத்த மரக்குட்டிகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளன. L1, L2, L3 ஆகியன சமநிலையில் வைக்கப்படக்கூடிய அதிகபட்ச நீளங்கள் ஆகும். எனின் L2 L3 எனும் விகிதம். L2/L3 என்ற ரேஷியோ கேட்கிறார். இப்ப இந்த கேள்வியை செய்யக்குள்ள என்ன செய்யணும்னா மேல இருந்து கிரிக்கொண்டு முதலா படம் ஒரே படத்துல செய்யாம மேல எதுக்கு இருக்காங்க. இப்ப எங்க பாருங்க, மேல இருக்கிற பலகை எழுந்திடும். இந்த பலகை விழாம இருக்கணும் என்றா மேக்சிமம் நீளம் இருக்கணும், விழாம இருக்கணும் என்றா அடுத்த பலகை எங்க வைக்கணும்? இதுல வைக்கணும். இப்ப இதை எவ்வளவு நீளம் என்று கேட்டீங்கன்னா L/2. ஓகே, பிறகு இப்ப இது இந்த புவிமயம் இங்க இருக்குது, இந்த புவிமயம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்குது. இது எம், இது எம். அப்ப இது ரெண்டுடைய ரிசல்டன் புவிமயம் எங்க இருக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கு? நடுவுல இருக்கு. அப்ப இங்க 2m. இது இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும். அப்ப மூன்றாவது எங்க வைக்கணும்? இதுல வைக்கும். இந்த சென்டர் ஆஃப், அப்ப இதான் விழாது. அப்ப அது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில வச்சீங்கன்னா இந்த நீளம் எவ்வளவு? இவ்வளவும் L/2, இவ்வளவும் L/2. இது இந்த நடு அப்ப எவ்வளவு? L/4. அடுத்த இதுல 2m. அப்ப இது இந்த எம் வந்து இங்க இருக்கு நடுவுல. இப்ப என்ன? இது ரெண்டுலையும் விளைவு எங்க வரும்? இது ரெண்டையும் விளைவு இங்க வரும். என்ன ரேஷியோ? இதான் மேசை வைக்கணும். என்ன ரேஷியோ? 1:2. தூரம் 2:1. இந்த தூரம் 2:1. அப்ப 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு. இவ்வளவு L/2. 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு என்ன வரும்? L/2 3ஆ பிரிச்சு L/6. ஓகே, அப்ப எங்களுக்கு L2 என்ன வருது? L/4 இல்லையா? L3 என்ன வருது? L/6. இன்னொன்று ஆரம்பிச்சீங்கன்னா என்ன வரும்? L2 L/3 is equal to LL போயிடும். 6 மேல போனா 6×4. அப்ப என்ன வரும்? 3. 3:2 5ஆவது விட. அவன் இது தியரி படிப்பீங்களோ நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி என்றா முதலாவதுல L/2, ரெண்டாவது L/4 அது எண்டரவாசி, மூன்றாவது L/2 மூன்றில் ஒன்று. L/2 மூன்றாவது இருக்கு L/6. அடுத்ததுக்கு என்ன வரும் நினைக்கிறீங்க? L/8, L/10 அப்படி என்ன போய்கொண்டே இருக்கு. ஓகே,
L/2, L/4, L/6, L/8, L/10 அப்படியே போய் கொண்டு விழாம இருக்கணும். ஓகே. அப்ப அதை ஞாபகம் இருந்தால் நேரடியாக வச்சிடலாம். சரி. அஞ்சாம் கேள்வி பாரு. என்னவா? ஆறாறு உடைய சிறிய கோளங்கள் 2 அருகருகே வழியில் தொங்க விடப்பட்டுள்ளது. கோளங்களின் இடைவெளியின் வேகம் இடைவெளியின் ஊடாக வீவேகத்துடன் காற்று இடையாக வீசப்படுதாமா. இப்ப 2 இப்படி இருக்குது. இப்ப காத்து வீசினோன்னு என்ன செய்யுது? இந்த பந்து 2 கிட்ட வருது. இதுக்குள்ள காத்து வீசப்படுது வி என்ற ஸ்பீடோ. இப்ப இக்கோளங்கள் நிலைக்குதிர் அமைக்கும் கோணம் தீட்டா யாது? 2 கோலத்தின் இந்த நிலை எம்மாம் வழியில் நடத்திடுவோம். இப்ப இந்த தீட்டா என்னன்னு கேட்கிறேன். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இங்க வியோட இயங்கினா இந்த பக்கத்துக்குள்ள அமுக்கம் குறைய போகுது. இங்கால அமுக்கம் கூட. அப்ப அந்த அமுக்கத்தால என்ன செய்யும்? விசை உண்டு வேற. அப்ப இப்ப இதுல இழுவை ஒன்று இருக்கு டி, இதுல எம்ஜி இருக்க போது இந்த பக்கத்தால ஒரு விசை ஒன்று வரப்போம் கல்ல போகுது. இங்க அமுக்கம் கூட, இங்க அமுக்கம் குறையும். இங்க பிரஷர் குறைஞ்சிடும், இல்ல வெலோசிட்டி கூட பிரஷர் குறைஞ்சிடும். இங்க பிரஷர் கூட, அப்ப இங்க இருந்தாங்க விசை ஒன்று இருக்கும். இப்ப இந்த பந்துல வழிபெற விசை பாருங்க. இங்கால எஃப் இருக்குது, இங்க தள்ளினாங்கால எஃப் இருக்குது, எம்ஜி இருக்குது. இப்ப இந்த கோணம் தான் தீட்டா. அப்ப இது எப்படி என்னீங்கன்னா இந்த தீட்டா டான் தீட்டா என்னதுக்கு சமன்? அவன் இது 2 விளைவுகள் இப்படித்தானே வரணும். டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓவர் எம்ஜி. எஃப் கண்டமெண்டா சரி. எஃப் என்ன? இந்த வழியால வர்ற ஃபோர்ஸ். உங்களுக்கு இந்த 2 புள்ளிக்கும் பெர்லின் தத்துவத்தை போட்டீங்கன்னா நமக்கு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம். இந்த புள்ளியில இதுல இருக்கிறது அமுக்கம் பி மட்டும்தான். வேகம் பூஜ்ஜியமே P1. சமன் இங்க அமுக்கம் P2 half rho V square. So P1 minus P2 is equal to half rho V square. ஆனா இதுல விசைன்றது என்ன? அமுக்க வித்தியாசத்தால வர்ற விசை. பிரஷர் டிஃபரன்ஸ் இன்டு ஏரியா. அந்த விசை எஃப் என்னதுக்கு சமன்னா P1 minus P2 into A. P1 minus P2 half rho V square போடுவீங்க. ஏக்கு என்ன போடுவீங்க? இதுக்கு செங்குத்தான பரப்பு என்ன? இந்த குறுக்கோடு பரப்பு பை ஆர் ஸ்கொயர். கோலத்துல பரப்பு பரவாசி இல்ல, இதுக்கு செங்குத்தான பரப்பு பலதத்துக்கு என்ன போடணும்? இந்த அமுக்கத்துக்கு செங்குத்தா இருக்க பரப்பு போடும் பை ஆர் ஸ்கொயர். அதுல பேசிட்டு இருந்தோம் tan theta சமம் இது half rho V squared into pi r squared over mg. அந்த 2 கீழே இறங்கும். அப்ப pi r squared rho V squared over 2mg. அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்து விட்டீங்கன்னா சரி. இப்ப tan inverse pi r squared rho into V squared over 2mg. எத்தனாவது விடை? tan inverse pi rho V squared r squared over 2mg. Third answer இருக்குல்ல. விளங்குது இல்ல? சொல்லணும் விளங்குதா இல்லையா? கமெண்ட்ல எல்லாம் போடணும் பதில்களை. சரி, நீங்க கமெண்ட்ல லைக் பண்ணி கமெண்ட்கள் போடதான் என்ன செய்யும்? கணவருக்கு ரீச் ஆகும். நான் செய்யறது கணவருக்கு ரீச் ஆனாதான் ஒரு பிரயோசனம் இருக்கு. நீங்க மட்டும் பயன்படுத்திட்டு விடுற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? எனக்கு இப்ப சந்தோஷம். எல்லாரும் என்ன பயன்படுத்துறாங்கன்றதுல எனக்கு ஒரு அந்த அந்த பூஸ்ட்ன்னு சொல்லுவோமே, ஒரு இது ஒன்று வரும் இல்லையா? அடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டணும் 30,000 42,000
கொஞ்சம் மேல வந்ததுதானே. நானும் அந்த யூடியூப் தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா. நானும் யூடியூப் சார் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்யலாம். அது வயசு போயிருமில்ல இன்னும். சரி, அதுக்கு பிறகு நல்லா இருக்காது. அதுக்கு பிறகு சின்ன படிகள் அங்கால செய்யணும். அப்ப நாம இந்த இந்த டைம் பீரியடுக்குள்ள என்ன செய்து ஆகணும். சொக்கான பேர் அதை பயன்படுத்தி ஆகினா தான் நாம அந்த அந்த உத்வேகத்தோட போட்டு முடிப்போம். சரி, அடுத்தது அறங்கலி பாரு. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 20 நியூட்டன் விசையினால் உருளை வடிவ பொருள் ஒன்று வழுக்குதல் இன்றி உருளுகின்றது. சோ வழுக்கல் இன்றி உருளுது என்ன, ரோலிங் மோஷன், ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங். வழுக்குது உருளுது என்ன, வழுக்கல் இன்றி உருளுது, வழுக்காம உருண்டியங்குது. Right. பொருளின் திணிவு 4 கிலோகிராம் மற்றும் அரை 1 மீட்டர் ஆகும். சுழற்சி அச்சு பற்றி சடத்துவ திருப்பன் 2 ஆக இருந்தால் பொருளின் மீது தொழிற்படும் உராய் விசை ஆகும். சரி. இப்ப என்ன செய்யறது. இப்ப 20 நியூட்டன் விசையால உருளை விடை பொருள் வழுக்குதல் என்று உருளை கொண்டு போறேன். சோ பொருளின் திணிவு 4 கிலோகிராம் மற்றும் அரை 1 மீட்டர். திணிவு 4 4 எவ்வளவு, 40 நியூட்டன். பொருளின் மீது தொழிற்படும் ஒரு ஆய்விசை. இப்ப ஒரு ஆய்விசை எப்படி தொழிற்படணும். இவர் இந்த பக்கம் இயங்குறாருல்ல. இப்ப வழுக்காம இயங்குதுண்டா அது முக்கியம் இல்ல. எப்படி இது இந்த வேகம் இங்க இருக்கு, மையம் இது முன்னோக்கி இயங்குது. வழுக்காம இயங்குதுன்னா முன்னோக்கி இயங்குது. இப்ப இந்த இடத்துல இது சுத்தணும். அப்ப இந்த மையத்தின வேகம் வி என்றா இந்த பாயிண்ட்ல வி இருக்கு. சிங்கால தொழில் கதி இருக்கு மாறும். அப்ப வழுக்காம உருண்டி இயங்குதுண்டா இந்த வியும் ஆரோமேகாவும் சமன். ஏன் இது தரை ஓய்வில் இருக்குது. அப்ப அதிகம் ஓய்வில் இருக்கணும், வழுக்க கூட வேண்டாம். ஏன் இவற்றை வேகம் கூடினா இங்கால வழுக்கிறார், இங்கால வேகம் கூடினா அங்கால வழுக்கிறார். அப்ப வழுக்காம இயங்குதுண்டா தரையின் வேகம் இது வேகம் சமனா இருக்கணும். அப்ப வி சமன் ஆரோமேகா. சரி, இனி இப்ப இந்த உராய் விசைய பாருங்க. இப்ப உராய் விசை எங்க இருக்கும். சரி, இவர் இந்த பக்கத்தால போயிருக்க. இப்ப இதுல உராய் விசை இந்த பக்கம் இருந்துச்சுண்டா, சொந்த பக்கம் இருந்துச்சுண்டா இப்ப என்ன நடக்கும். இந்த ரெண்டு விசையும் சமனா இருந்தா என்ன நடக்கும். உராய் விசை இல்லை. சோ இது ரெண்டும் சமனா இருந்தால் இந்த வேகம் பூஜ்ஜியம், வேகம் பூஜ்ஜியம். ஆனா என்ன நடக்கும், இதால ஒரு முறுக்கம் வந்துடும். ஏன் இந்த மின்னல் எடுத்து மின்னல் எடுத்து முறுக்கம் வந்துடும். சோ முறுக்கம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், டோக்கம் வந்துச்சுன்னா இவ்வளவு வேகம் கூடும். இப்ப இந்த வேகம் கூடும், இந்த வேகம் கூடாதுன்னா சிக்கல் இல்லை. ஏன் வழுக்கிடும். இந்த வேகம் கூடுதல் இந்த பக்கத்தால் வழுக்க பார்த்துடும். அப்ப சோ இந்த எஃப்எம் இந்த 20 சமனா இருக்கலாது. சரி, இது அந்த பக்கம் இருந்தா. இப்ப உராய் விசை இந்த பக்கம் இருந்தா இருக்கல. உராய் விசை இந்த பக்கம் இருந்தா ஆறு வேகம் கூடும் இல்லையா. சோ வேகம் கூடும், ஒமேகா சிக்கலாயிரும். சரி, பாப்போம். அப்ப ஒமேகாவும் கூட வேகம் கூட ஒமேகாவும் கூடினா ஓகே. ஆனா அதை விட இது குறைவா இருக்கும் இல்லையா. இந்த வேகம் நல்லா கூடைக்குள்ள ஒமேகாவும் அதே மாதிரி கூட தானே. இப்ப இங்க இந்த பக்கம் சிக்கல். அப்ப நாங்கள் ஏதோ ஒரு பக்கத்தால் எடுப்போம், சதைக்கு மாதிரி இப்படி எடுப்பேன். எங்களுக்கு எப்பவுமே ரெண்டு மாறமேகாவும் சமனா இருக்கும். வேகம் கூறுற அளவு ஒமேகா கூறுற அளவு ஒன்றா இருக்கும். மீன் ஆறு மாறாது. இது கூறுறது இப்ப ஆறு ஒரு பெருமானம் இருக்குது, ஆறு ஒன்று தானே. இப்ப வி சமன் ஒமேகா.
ஆர் உண்டுபடியே வி செவன் ஒமேகா. வி கூறுற அளவு ஒமேகா கூறுற அளவு உண்டா இருக்கும். அப்ப டைம் உண்டுபடியா எங்களுக்கு விக்கு என்ன போடுவோம்? ஓய்வுல இருந்து இயங்குற தரையில நாங்க ஓய்வுல இருந்து இயங்குறேன்னு எடுத்தா இதுக்கு என்ன வருமெண்டா வி செவன் ஏடி என்று வர, இவருக்கு அல்பா டி. அப்ப ஒரே நேரத்தில் இது ஏயும் அல்பாவும் சமனா இருக்கும். ஏ என்ன? விசை இங்கு தெளிவு அங்க டோசமன் ஐ அல்பா சரத்துவ திருப்பி தந்திருக்காருல்ல. சரி போடலாம். இப்ப நேரம் கேன்சல் ஆகும். ஏ என்ன? விசை நான் இப்ப இந்த பக்கமே இருக்குன்னு எடுக்கிறேன். அதை பிளஸ்ல வந்துச்சுன்னா பிளஸ் மைனஸ்ல வந்துச்சு. அப்ப ஏக்கு போடுவோம். இப்ப டி போயிடும். ஏக்கு என்ன போடுவோம்? 20 எம். எம் வந்து என்ன? 2 கிலோகிராம் இல்ல 4 கிலோகிராம். இது அல்பாக்கு டோசமன் ஐ அல்பா. அல்பா சமன் டோ ஐ. டோ வந்து என்ன? இது 20 தரம் உண்டு பிளஸ் இது எஃப் இன்டு 1. இது டோ ஓவர் ஐ வந்து 2. இதில் வெட்டிங்கன்னா 2. இது அங்க இருக்குங்க 20 மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல். இந்த 2 இங்க போய்க்குன்னா 20 40 சக 2. இது அங்க கொண்டு வாங்க. அப்ப 3f சமன் சய 20. அப்ப இப்ப எவ்வளவு? சய 20ங்க 3. ஏன் 20 சய வருது? இந்த பக்கம் வந்துருக்கோம். ஓகே. அப்ப உராய் விசை 20 நியூட்டன். இந்த பக்கம் மற்ற பக்கம் இந்த பக்கம். இந்த பக்கம் தானே என்ன? ஆரம்பங்களை கூட்டுறதுக்கு இந்த பக்கம் குறைக்கிறது, குணகத்தை குறைக்கும். அப்ப எத்தனாவது விடை? 4வது விடை. அவன் ஆக்சுவலா முதல்ல தெரியாது. நீங்க இந்த பக்கம் போடுறீங்க, இந்த பக்கம் போடுறீங்க என்ன செய்யும்? அது தன் பாட்டுக்கு விடை தரணும். -25 மற்ற பக்கம் இருக்கு. கென்ச பிளங்கிட்டு உங்களுக்கு வழுக்காம ஒரு லோன் மேடம் வியும் ஒமேகாவும் சமன். வியும் ஒமேகாவும் சமன். இப்ப வி செவன் ஒமேகா இதுல ஒன்று நரம்பு புகம் எங்களுக்கு தொல்லையில நரம்பு வந்து நான் 0 எடுக்கிறேன். ஓய்வுல இருந்து எங்க எடுத்தா இது ஏடியும் அல்பா டியும் போடலாம் ஒரே நேரம். அப்ப ஒரே நேரம் தானே எங்க போறது ஒரே நேரம். அப்ப அந்த ஆரம்பம் மாறிச்சுன்னா டைம் வித்தியாசம் வந்துடும். அவங்களுக்கு 0 எடுத்தோம்னா ஓகே இல்ல. விளங்குதா இல்லையான்றதை போடணும் கமெண்ட்ல. விளங்கல் என்னவா? ஒரு மின்விசிறி அணைக்கப்பட்ட போது 36 சுற்றுகளுக்கு பின்னர் அதன் வேகம் 50 வீதத்தால் குறைகிறது. இன்னும் எத்தனை சுற்றுகளின் பிறகு மின்விசிறி ஓய்வுக்கு வரும்? நீங்க மின்விசிறி ஃபேன் ஆஃப் பண்றீங்க. ஆஃப் பண்ணினா 36 சுற்றுகளுக்கு பிறகு மாறா கோணவேகம் கோணவேகம் 50 வீதத்தால் குறையும். 50 வீதம் என்ன? அரைவாசி ஆகுது. அப்ப இன்னும் எத்தனை சுற்றுக்கு பிறகு ஓய்வுக்கு வரும் என்று கேட்டா, இப்ப உங்களுக்கு தெரியும் டோ இன்டு டீட்டா. தடைமுறுக்கம் டோ இன்டு டீட்டா சமன் half mv half I omega. அல்ல இழந்த ஏகசக்தின்னு போடுவோம். சுழந்த சுழற்சி ஏகசக்தி என்ன? ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. Okay. Work done against torque, resistive torque, என்னது? என்னது? ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி லாஸ் கேட்கும். இப்ப டோக் வந்து உராய்வு முறுக்கம் வந்து மாறாது. அது மாதிரி என்ன எடுத்தா டோ இன்டு ஒருக்கா சுத்தினா 2π போனோம். இப்ப 36 தரம் சுத்தினா என்ன நடக்கும்? 36 தரம் 2π. அதான் திரும்பினா போனோம். ஒருக்கா சுத்தினா ஒரு சுழற்சிக்கு 2π கொண்டு இருப்பார். அப்ப 36 தரம் சுத்தினா 36 தரம் 2π. இழந்தது என்ன? 50 வீதம் அரைவாசி. half I omega squared minus half I omega squared by 4 in omega by 2 வர்க்கம். இது பிறகு எத்தனை சுழற்சின்னு கேட்கிறேன் அடுத்ததுக்கு n சுழற்சின்னு வச்சா n into 2π. இப்ப இருக்கிற குணவேகம் என்ன?
ஒமேகா பை 2 வந்து 0 ஆகும். half ஐ ஒமேகா ஸ்கொயர் பை 4 ஒமேகா பை 2 ஸ்கொயர் இப்ப இருக்கிற எனர்ஜி இறுதியில 0 ஆகும். இப்ப ஒண்ணு என்ன வச்சிருங்க 2 போயிரும் 2 பை போயிரும் அப்ப 36 சம half ஐ போயிரும் எல்லாத்துலயும் ஒமேகா ஸ்கொயரும் போயிரும். அப்ப இது ஒன்று செய்ய half முக்கால் 3 by 4 by half அப்ப 1/4 அப்ப 36 சமன் 3 அப்ப என்ன எவ்வளவு 12 சுழற்சி. 12 சுழற்சி எனக்கு பிறகு ஓய்வடையும் மூன்றாவது. ஓகே இல்ல எட்டாம் என்னவா உருளை வடிவ பாத்திரம் ஒன்றினும் ரோடத்தியுடைய திரவம் எச்சியனத்துக்கு நிரப்பப்பட்டுள்ளது. முசலத்தின் திணிவு எம்எம் அதன் குறுக்குவெட்டு பரப்பேயுமாகும். அடிமட்டத்தில் உள்ள துவாரத்தினோடு திரவம் கிடைமட்டமாக வெளியே பாயும் வேகம் பின்வரும். இப்ப என்ன இப்படி இருக்குது. இதுல என்ன செய்தார் முசலம் ஒன்று. இந்த முசலத்தின் திணிவு எம்மாம் ரோடத்தினுடைய திரவம் எச்சி எடுத்துக்கிற முசலத்தின் திணிவு எம்மாகும் அதன் குறுக்குவெட்டு பரப்பே இதயம் தண்ணி. அப்ப இப்ப இந்த இடத்துல இருந்து திரவம் இதுக்குள்ளார வெளியேற போதில்ல இது வெளியேறது தான் கேள்வி. வெளியேறக்கு இந்த இடத்துல என்ன அமுக்கம் இருக்கு பை. இந்த பைப்ல செச்சு வச்சு போடக்கூடாது பை. ஏன் இயங்குது இயங்குற திரவத்துக்கு நிலையில அமுக்கம் போடல இதை செய்யணும். இப்ப என்ன போடுவோம் இந்த புள்ளிக்கு இந்த புள்ளிக்கும் பேர்லின் தத்துவத்தை போடுவோம். பேர்லின்ஸ் பிரின்சிபலை போட்டா இங்க பி அது வந்து பை பை பிளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் அடுத்து சக்தி பூஜ்ஜியம் சக்தி மட்டத்திலே இருக்குது 0 பொட்டன்ஷியல் சக்தி மட்டத்திலே இருக்கிறபடியா அடுத்த சக்தி பூஜ்ஜியம் பொட்டன்ஷியல் 0. இங்க என்ன அமுக்கம் இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் என்ன கேட்டா பை பிளஸ் எம்ஜி ஓவர் ஏ இது அமுக்கம். ஏன் இதுல வளிமண்டல அமுக்கம் இருக்கும் பாய் இது இந்த வெயிட்டாளர் அமுக்கம் வரும் பை பிளஸ் எம்ஜி ஓவர் ஏ பிளஸ் சந்தர்ப்பத்துல இயங்குற வேகத்தை 0 எடுக்கலாமா சிறிய துளை என்று எடுக்கணும். அப்ப அந்த குறுக்குவெட்டு பரப்பு தரையில துளைஇந்த அதனால நான் இந்த இடத்துல இருக்க வேகத்தை இது சின்ன துளை இது பெரிய குறுக்குவெட்டு பரப்பு 0. அடுத்த அமுக்கம் இங்க ஹெச் ரோஜி ரோஜிஹெச் இப்ப இந்த பையும் போயிடும். அப்ப ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் சம எம்ஜி ஓவர் ஏ பிளஸ் ரோஜிஹெச் இந்த ரோவால பிரிச்சு 2 பெருக்கிடுங்க வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 வழியால வச்சுக்கொள்வோமா எம்ஜி ஓவர் ரோ ரோ இன்டு ஏ இது இங்க வந்து பிறகு இதுல ரோ போயிடும் அப்ப ஜிஹெச் அது ரூட் எடுத்தது அப்ப வி சம ரூட் ஆஃப் 2 இன்டு எம்ஜி ஓவர் ரோ ஏ பிளஸ் ஹெச். எத்தனாவது விடை செகண்ட் ஆன்சர். விளங்குதல்ல பாருங்க 20 செகண்ட் காலப்பகுதியில் ஒரு பொருளின் வேக நேர வரைவு படத்தில் காட்டப்பட்டது. பிசியின் முதல் 2 செகண்டிலும் ஏபியின் முதல் 2 செகண்டிலும் உள்ள இடப்பெயர்ச்சிகளுக்கு இடையிலான விகிதம். இப்படி தந்திருக்க இது 10 செகண்ட் 20 இது 20 என்ன கேட்கிறாரு எங்கள்கிட்ட பிசியின் முதல் 2 செகண்டில்
செகண்ட்களிலும் ஏபியின் முதல் 2 செகண்ட்களிலும் உள்ள இடப்பெயர்ச்சிகளுக்கு இடையிலான இடம். இது பிசி. அது இந்த முதல் 2 செகண்ட்ன்றது 10க்கும் 12க்கும் இடையில. இப்ப என்ன வரும்? இங்க இருந்து இங்க 10 செகண்ட் எவ்வளவு கூடினது? 40 கூடினது இல்லையா? இது 10 செகண்ட். 10 செகண்ட் 20ல இருந்து 60க்கு 40 கூடி இருக்கு. 10 செகண்ட்ல 40 கூடினா ஒரு செகண்ட் எவ்வளவு கூடும்? 4. 2 செகண்ட் 8 கூடும். அப்ப 28. அப்ப இந்த பிறப்பு என்ன? அரை வேற. சமாந்திர பக்கம் கொடுத்து 20, 28 48. சரசங்க அப்ப 48 மீட்டர் முதல் 2 செகண்ட். இங்க 2 செகண்ட்ல சொல்லுங்க. 10 செகண்ட்ல 20 கூடி இருக்கு. ஒரு செகண்ட்ல 2 கூடும். ஒரு செகண்ட்ல 2 2 செகண்ட்ல 4. அப்ப இந்த தூரம் என்ன? அரை தர 2 தர 4. அப்ப 4 பேர். அப்ப கேட்டது S1 S2. அப்ப 48 4 எவ்வளவு? 3வது. ஓகே இல்ல? அடுத்து பாருங்க. ஒரு ஒப்பமான மேசையின் மீது உள்ள துளை ஒன்றினூடாக லேசான நீளா இழையொன்று செலுத்தப்பட்டு அதன் 2 முனைகளிலும் கேபிட்டல் மற்றும் சிம்பிள் எம் திணிவுகள் இணைக்கப்பட்டுள்ளன. எம் திணிவு சுயாதீனமாக தொங்கிக் கொண்டிருக்க கேபிட்டல் எம் திணிவு மேசையின் மேற்பரப்பில் ஒமேகா கோணவேகத்துடன் வட்ட இயக்கத்தில் ஈடுபடுகின்றன. வட்டத்தின் அரை 6 ஒமேகா ஸ்கொயருடன் ஆறின் மாறலை மிகச்சரியாக காட்டும் வரை. இப்ப இது மேசை. அவர் 3Dல கிடைக்க 2Dல இருக்கிற இங்க சிம்பிளும் தொங்கிட்டு இருக்குது. இதுல கேபிட்டல். இது இப்படி வட்ட பாதை. இவர் இப்ப என்ன சொல்றார்? எம் திணிவு மேசை மேற்பரப்பு ஒமேகா கோணவத்திட்டு வட்ட இயக்கத்தில் ஈடுபடுறார். அரையா ஒமேகாவுடன் ஆறின் மாறலை சிறந்து வைத்தவர். ஒமேகாக்கு மாறுக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும் இது எம்ஜி சமநிலையில இருக்கும். இப்ப இங்க டிஎம்ஜி இங்க டிஎம்ஜி மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ போட்டீங்கன்னா இந்த விசை எம்ஜி தான். எம்ஜி சமன் கேபிட்டல் எம் இன்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர். எம்ஜிஎம் மாறாது. ஆர் ஸ்கொயருக்கு போட்டா ஒமேகா ஸ்கொயர் சமன் எல்லாம் ஆறு எடுத்தீங்கன்னா ஆர் சமன் எம்ஜி ஓவர் கேபிட்டல் எம் ஒமேகா ஸ்கொயர். அப்ப y is equal to 1 over x முடியும். ஒமேகா ஸ்கொயர் தான் x. அப்ப y is equal to 1 over x முடியும். இவன் வரும் சென் போனது. அப்ப இதனால விட இதனால ஓகேல்ல? சோ இப்படி கேள்வியெல்லாம் செய்யலாம். சரி, சோ நீங்க இந்த கேள்வியெல்லாம் செய்து பார்த்துக் கொள்ளுங்க. சோ இந்த கேள்விகள் இந்த கேள்வி பேப்பர் வேணும். சோ கேள்வி பேப்பர் இதை நான் முன்னுக்கே சொல்லியிருக்கேன், மறந்துடுவேன். சோ இத என்னுடைய கூகுள் டிரைவ்ல நான் போட்டு வச்சுக்கேன் பேப்பர். அந்த கூகுள் டிரைவ் லிங்க நான் என்ன செய்யறேன்? டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வரும். ஓகே. சோ அதுல நீங்க எடுத்து பேப்பர் பழைய இதுகளுக்கு உரிய பேப்பர்கள் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது ஃபீல்பேக்ஸ் இந்த இது எல்லாத்தையுமே அதுல போடுறேன். இப்போ கொஞ்சம் தான் போட்டிருக்குது. ஸோ நான் அதில் அந்த டிரைவ்ல எல்லாத்தையும் போட்டு விடுறேன். முந்தைய இந்த வெப்சைட்டுகள் இப்போ வேலையாக போனதால அது கணக்க பேப்பர்கள் உங்களுக்கு தேடுறதே கஷ்டமா இருக்குமா? அந்த பேப்பர் எல்லாமே இந்த கூகுள் டிரைவ்ல நான் போட்டு விடுறேன். இப்போ நான் கூகுள் டிரைவ் லிங்கே இதுல போட்டுறேன்டா அந்த இதுக்குள்ள எல்லா பேப்பரும் இருக்கும். பழைய காலிங்க போன வருஷம் நான் செய்து போட்டேன் கொஞ்சம் கேள்வியா. ஸோ அது டைம் இருந்தால் நான் மிச்ச கேள்வியை செய்து போடுறேன். 2024 சின்ன காலிங்க பண்ண பேப்பர் இது எல்லா பேப்பரும் அந்த கூகுள் டிரைவுக்குள்ள இருக்கு. அப்ப நீங்க அதை டெவலப் பண்ணிட்டு அதுல இருக்கிற கேள்வியில செய்து பார்த்துக்கொள்ளலாம். ஃபீல்பேக்ஸ் அந்த பேப்பர்கள் சரி, அது இன்னொரு ப்ரொவின்ஸ். ஸோ நான் கூடுதலான பேப்பர் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க செய்ய வேலை ஒன்றே உண்டு. என்னது? லைக் பண்ணி எல்லாருக்கும் போய் சேரும். எனக்கு இதுல வியூஸ் கூடுறதால ஒன்றுமே இல்லை. இதுல வர்ற வருமானம் எனக்கு பெரிய அளவுல ஒன்றுமே இல்லை. என்ன ஒரு வருஷத்துக்கு $100 இன்னும் வரப்போகுது. அது நத்திங். ஆனா எல்லாருக்கும் போய் சேரணும். சோ எல்லாரும் அதுல பிரயோசனப்பட்டு என்ன செய்யணும்? சேராலும் நான் வந்தேன்னு சொல்லி சொல்லணும். நான் எங்க போனாலும் என்ன
எனக்கு படிச்சவன் அங்க இருந்தான்னா எனக்கு ஒரு மதிப்பு தானே. சோ எனக்கு ஒரு பெருமை. இன்னும் அகலுக்கு தெரியாம இருக்கும். ஆனா நான் போய் என்ன காணுவான். சோ நான் கன்னடத்துல அப்படி அனுபவிச்சிருக்கேன். அது ஒரு தனி சந்தோஷம் உண்டு. அப்படி நான் போய்க்குள்ள நான் போன இடத்துல ஆசிரியர் நான் உங்கள்ட்ட யூடியூப்ல படிச்சேன் சார், ஒரு வீடியோ பார்த்தேன் சார், எக்ஸாம் செய்யக்குள்ள அதை பயன்படுத்தி செய்றேன் சார்ன்னு சொன்னேன். சோ மனசுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான். அப்ப நான் ஃப்ரீயா இருக்கேங்க அந்த அந்த சந்தோஷத்துக்காண்டி இதை ஃப்ரீயா இருக்கேங்க போட்டுருக்கேன். அதாவது அதில் ஒரு ஒரு விதமான சாட்டிஸ்பேக்ஷன் தான். ஓகே, ஓகே, பயன்படுத்துறீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்க. ஓகே, அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ நான் கிளாஸ்ல செய்யக்குள்ள நான் அப்லோட் பண்ணுவேன். இனி இந்த இந்த ஃப்ரீ டைம் இந்த இதுல போயிட்டு கொஞ்ச நேரம், ஸோ இனி நான் சின்னாக்களோட ஸ்பெண்ட் பண்ண போறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை நான் கிளாஸ்ல செய்து போட்டு போடுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட நான் அவங்களுக்கு முடிக்கிறது கிடையாது, இந்த பேப்பர்களை செய்து அப்லோட் பண்ணிடுவேன். இடையிடையில நான் இனி செய்து வச்சிருக்கிற இந்த பாஸ் பேப்பர் எஸ்ஏக்கள் போட்டு வரேன். இது முன்னுக்கு அப்லோட் பண்ணணும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஸோ 24 எலக்ட்ரானிக்ஸ் கேட்டாங்க போட்டிருக்கேன். இந்த இது நேற்றுக்கு அப்லோட் பண்ணி விட்டேன். அப்படி உங்களுக்கு எது முன்னுக்கு தேவையோ அதை அப்லோட் பண்றேன். எல்லாமே ஓரளவுக்கு செய்திருக்கிறத போடுறேன். எது உங்களுக்கு முன்னுக்கு தேவையோ அதை நான் அப்லோட் பண்றேன். டைம் இருக்கு. சரி, ரைட், சந்திப்பேன்டா அடுத்த வீடியோல.